கேசிபி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக சென்னை கேசிசி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தலைவருக்கு அடுத்ததாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக சென்னை கேசிபி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக சிபிபிஎஸ் சங்க தோழர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக சிபிபிஎஸ் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். நான் பார்த்துக்கிறேன். டைம் ஆகுது, சீக்கிரம் தயவு செய்து தலைவர் மரியாதை செய்யறவங்க விறுவிறுன்னு கொடுத்துட்டு ஸ்டேஜுக்கு எழுவங்க. இன்னும் டைம் நிறைய இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அடுத்ததாக நமது சகோதர சங்கம் ஓசூர் டெரக்ஸ் தோழர்கள் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அப்பா மரியாதை செய்த தோழர்கள் தயவு செய்து மேடைக்கு கீழே இருங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. தோழர்களே தயவு செய்து வந்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் மரியாதை செய்யக்கூடிய தோழர் நிறைய இருக்காங்க. தயவு செய்து மரியாதை செய்தவர்கள் மேடைக்கு கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நமது சகோதர சங்கம் டெரக்ஸ் நிறுவனத்தின் தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். கோபி டெரக்ஸ் தோழர்கள் அடுத்ததாக சென்னை ஜி படப்பை தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். தயவு செய்து தலைவர் அவர்களை தவிர பின்னாடி யாரும் நிக்க வேணாம். தலைவருக்கு பின்னாடி யாரும் நிக்க வேணாம். போட்டோ எடுக்கிறவங்க தலைவர் மற்ற மரியாதை செய்யறவங்க மட்டும் நிக்கட்டும். யாரும் அங்க பின்னாடி நிக்க வேணாம். வெளில வந்துருங்க. பின்னாடி பாண்டித்தேரில இருந்து எல்லாரும் வெளில வாங்க. அந்த பக்கம் வரல தலைவர் பின்னாடி யாரும் நிக்க வேணாம். வாங்க அந்த பக்கம். தயவு செய்து அதுவே அப்புறம் மேடையில் அது ஒரு சிக்கலாக்கும். அடுத்ததாக சென்னை ராணே மெட்ராஸ் வாரணாசி தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை படப்பை ஜி தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ராணே மெட்ராஸ் வாரணாசி தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார்கள். விரைவாக மரியாதை செய்து இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் தோழர்கள் அதிகம் இருப்பதால் நேரம் இல்லாத காரணத்தினால் தயவு செய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். NCR Employees Union Mahindra World City. தோழர்களே
சென்னை NCR மகேந்திரா சிட்டி தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு அடுத்ததாக மரியாதை செய்ய உள்ளார்கள். சென்னை மகேந்திரா சிட்டி NCR தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார்கள். தோழர்கள் மற்றும் BMS, அதுக்கப்புறம் கூட்டணி BMS, அதுக்கப்புறம் அடுத்ததாக எண்ணூர் அசோக் லேலன் BMS தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார்கள். எண்ணூர் BMS தோழர்கள் மற்றும் தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார்கள். எண்ணூர் அசோக் லேலன் BMS தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார்கள். தொழிற்சங்கத்தின் போர்வாள், தொழிலாளர்களின் போர்வாள், வீரவாள் எங்கள் தலைவருக்கு இதோ வீரவாளுடன் வருகிறார். எங்கள் முன்னாள் நடைமுறை தலைவர் முத்தையா அவர்களின் புதல்வர் ஆறுமுகமும் விடியல் விநாயகம் நண்பர்கள் ராம் பிரசாத் மற்றும் பாலு மற்றும் குருசாமி ரகுநாத் அவர்கள் இணைந்து இந்த வீரவாளை பரிசீலிக்கிறோம். தொழிலாளர் ஒற்றுமை, தொழிற்சங்கத்தின் ஒற்றுமை, தொழிலாளர்களின் பாகுபலி, தொழிலாளர்களின் பாகுபலி, தொழிலாளர்களின் பாகுபலி. அன்னை கமலாமாவின் புதல்வர், அன்னை கமலாமாவின் புதல்வர், தொழிலாளர் ஒற்றுமை. அடுத்ததாக ஓசூர் சிம்சன் ஷாட்லோ தோழர்கள் தலைவர் மரியாதை செய்கிறார். தோழர்களே, விரைவாக மரியாதை செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. அடுத்ததாக ஓசூர் சிம்சன் ஷாட்லோ தோழர்கள் தலைவருக்கு மரியாதை செய்யும். விரைவாக மரியாதை செய்வதை முடிக்குமாறும் அங்கங்கே இருக்கக்கூடிய தோழர்கள், வெளியில் இருக்கக்கூடிய தோழர்கள் அந்த டீ ஸ்நாக்ஸ் முடிந்த பிறகு இருக்கையில் வந்து அமருமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தலைவர் உரை இருப்பதால் சீக்கிரம் வந்து நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய உள்ளோம். அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முடிச்சிட்டு நீங்க கவிதை படிச்சுட்டு வாங்கி பிளான்ட் தோழர் சொல்லுங்க. முருகானந்தம் கவிதை கேட்க. அடுத்ததாக பிளான்ட் தோழர் முருகானந்தம் கவிதை வாசித்து தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி வாழையடி வாழையாய் தொழிலாளர் வம்சத்தை பெற்றெடுத்த தலைவர் ஐயா ஈரா குசேலர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து பல கோடி நூறாண்டு வாழ்க வாழ்கவே என்று வணங்குவோம். நன்றி. அடுத்ததாக கோவை LMW ஃபவுண்டரி டிவிஷன் தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். கோவை LMW ஃபவுண்டரி டிவிஷன் தோழர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார்கள். அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட் சென்னை. அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட், அமிர்தாஞ்சன் லிமிடெட் சென்னை தான். சென்னை எல்லாம் முடிச்சுட்டு கடைசி விழா குழு சார்பாக உட்கார சால்வ் போட்டு மறந்து அடுத்ததாக சென்னை அமிர்தாஜன் லிமிடெட் தொழிலாளர் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். தோழர்களே, விரைவாக மரியாதை செய்வதை முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அமர்ராஜன் தோழர் யூனிட் 1 தோழர்கள் நலமன்ற தோழர் மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அமர்ராஜன் தோழர்கள் மேடைக்கு விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சென்னை அமர்ராஜன் தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செலுத்த தோழர்கள் தயவு செய்து வாலண்டியர்ஸ் உட்பட மேடைக்கு கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்க மேடைக்கிட்ட பின்னாடி யாரும் அவ்வளவு பேர் இருக்கீங்க, தயவு செய்து மேடைக்கு கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து கீழே இறங்குங்க. வாலண்டியர்ஸ் 2 பேர் தவிர மேடையில் யாரும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஸ்ரீபெரும்பூர் சென்னை ஸ்ரீபெரும்பூர் அசோக் லேலண்ட் ஃபவுண்டரி டிவிஷன் சார்பாக சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. தோழர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் இருக்கக்கூடிய தோழர்கள் தயவு செய்து இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது விழாக்குழு சார்பாக மரியாதை செய்யப்பட்டு தலைவருடைய உரை தொடங்கும். மரியாதை செய்த தோழர்கள் தயவு செய்து மேடைக்கு அருகே நிற்க வேண்டாம், இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதை செய்த தோழர்கள் தயவு செய்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சென்னை ஸ்ரீபெரும்பூர் அசோக் லேலண்ட் ஃபவுண்டரி டிவிஷன் சார்பாக சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மீதி வேலையை பாருங்க. அடுத்து டிஆர்டபிள்யூ கூடுவாஞ்சேரி ராயல் என்ஃபீல்டு. நீங்களே சொல்லுங்க. ராணி டிஆர்டபிள்யூ ராயல் என்ஃபீல்டு தோழர் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஓசூர் எல்ஆர்டி முன்னாள் தோழர் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஓகே நம்பர் ஒசூர் எல்ஆர்டி முன்னாள் தோழர் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக யூனிட் 1 தோழர் நலமன்றத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அனைத்து தோழர்களும் விரைவாகவும் யூனிட் 1 நலமன்ற தோழர் அனைவரும் மேடைக்கு வருமாறு கொள்கிறோம். யூ டைப்ல அப்படியே நில்லுங்க. யூ டைப்ல நில்லுங்க. வா வா. நான் உட்கார்ந்தேன். நீ யாரு? நீ யார் பின்னாடி இருக்க வா. வா ராஜேந்திரன். வாங்க. ராஜேந்திரன் வாங்க. பாப்பா. வாங்க ராஜேந்திரன். சென்னையா ஓசூர் மைவா பார்மசி தோழர் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
அடுத்ததாக ஓசூர் கென்சாய் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நமது சகோதர சங்கங்கள் ஓசூர் சகோதர சங்கம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. போட்டோ எடுத்தவங்க தயவுசெய்து ஸ்டேஜ் கீழே இருங்க. டைம் ஆச்சு. நிகழ்ச்சியை வந்து தலைவர் ஸ்பீச் மெயின். தயவுசெய்து கீழே இருங்க. யூனிட் 1 நலமன்ற தோழர் விரைவா இருங்க. கீழே தயவுசெய்து கீழே இருங்க. விரைவில் இறங்க. தோழர்களே விரைவாக தங்களுடைய மரியாதை செய்தல் முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிளான் 2 தனிகள் நலமன்ற சோழர்கள் அனைவரும் மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாகிகள் தலைவர் நலமன்ற நிர்வாகிகள் உடனடியாக மேடைக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் மரியாதை செய்வத விரைவாக வருமாறும் அதற்கு பிறகு விழாக்குழுவின் சார்பாக மரியாதை செய்து தலைவருடைய உரைக்கு நம்ம நேரம் கொடுக்க வேண்டும் என்பதால் தலைவர் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பிளான் 1 ஓய்வு பெற்ற தோழர்கள் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஓசூர் யூனிட் 1 நலமன்ற ஓய்வு பெற்ற தோழர்கள் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. முன்னாள் செயலாளர் முன்னாள் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர் ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். தோழர்களே மரியாதை செய்த தோழர்கள் தயவு செய்து மேடைக்கு கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் என்ன பண்றீங்க? ஐயப்பன் முனுசாமி எப்பா அங்க அனுப்பி விடுப்பா. அடுத்ததாக சென்னை ராணே என்எஸ்கே கூடாஞ்சேரி தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அடுத்ததாக யூனிட் தொழிலாளர் நலமன்றத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அனைத்து சூழலும் ஒரே முறையாக வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிளான் 2 தனிகள் நலமன்ற தோழர்கள் சார்பாக தற்போது மரியாதை செய்யப்படுகிற தலைவர்கள் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே உட்காந்து யூ டைப்ல உட்காருப்பா. ஏய் யூ டைப்ல உட்காரு. யூ டைப்ல நில்லு. அப்படியே யூ டைப்ல நில்லு. அம்மா இங்க பாரு. ஆப்பா நில்லுங்க. ஆப்பா நில்லுங்க. யூ டைப்ல நில்லுங்க. ஆப்பா நில்லுங்க. யூ டைப்ல நில்லுங்க. தோழர்களே மரியாதை செய்யக்கூடிய நிகழ்ச்சி இன்னும் 5 நிமிடத்தில் நிறைவு செய்ய உள்ளது. தயவுசெய்து தோழர்கள் விரைவாக வந்து மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 5 நிமிடம் தான் தலைவருக்கு மரியாதை செய்யக்கூடிய நிகழ்ச்சி நேரம். தயவுசெய்து ஸ்டேஜில் அதிகமா பின்னாடி நிக்கிறீங்க, வெயிட்டா இருக்கு. தயவுசெய்து பின்னாடி இருக்கக்கூடிய தோழர்கள் கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்தந்த பகுதி தோழர்கள் மரியாதை செய்யக்கூடிய தோழர்களை தவிர மேடை அமுங்குது. தயவு செய்து தலைவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோழர்கள் மரியாதை செய்யக்கூடிய தோழர்கள் தவிர மற்றவர்கள் எல்லாம் கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சிம்சன் பொதுச் செயலாளர் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். அப்பா மேடை விட்டு இறங்க டீக்கிறோம், விறுவிறு இறங்க. நம்ம தான் நிகழ்ச்சி நடத்துறோம். தயவுசெய்து திருப்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் யார் வேணாலும் போட்டோ எடுக்கலாம். தலைவர் கூட தலைவர் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வேணாலும் போட்டோ எடுக்கலாம். தயவுசெய்து இப்ப இறங்குங்க ஸ்டேஜ் விட்டு. ஸ்டேஜ் நிறைய கூட்டம் இருக்கு, ஸ்டேஜ் அமுங்குது. தயவுசெய்து கீழே இறங்குங்க. தோழர்களை ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டேஜ் அமுங்குது, இறங்குங்க கீழே. தயவுசெய்து கீழே இறங்குங்க, ஸ்டேஜ் வெயிட் தாங்காது. பின்னாடி தலைவர் சேருக்கு பின்னாடி இருக்காங்க, தயவுசெய்து கீழே இறங்குங்க. தலைவர் சேருக்கு பின்னாடி இருக்காங்க, தயவுசெய்து கீழே இறங்குங்க. முடிப்பா சீக்கிரம், சீக்கிரம் முடிய கேட்க மாட்டீங்களா? சீக்கிரம் முடிய டைம் ஆகுது சொல்லிட்டு. சீக்கிரம் இறங்குறீங்களா? இப்படி டக்குனு கீழே இறங்க, டைம் ஆச்சு. இன்னும் 5 நிமிஷம் நிகழ்ச்சி, இந்த மரியாதை செய்யற நிகழ்ச்சி முடிக்கணும். இறங்குங்க. தயவுசெய்து சீக்கிரம் இறங்குப்பா. ஏன்பா வாலண்டியர்ஸ் என்ன பண்றீங்க? சீக்கிரம் இறக்கி விடுங்க. லஞ்சுக்கு பின்னாடி தலைவர் கூட. அடுத்து யாரு? யாரு? இருங்க இருங்க. ஏன்பா அவங்களுக்கு அடுத்ததாக சிம்சன் குரூப் தொழிலாளர் சார்பாக தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இன்னும் 5 நிமிடத்தில் மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நிறைவு செய்ய உள்ளோம். இன்னும் 5 நிமிடத்தில் தலைவர் மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்குள் மரியாதை செய்யக்கூடிய தொழில் விரைவாக மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிம்சன் தொழிலாளர் சார்பாக, சென்னை சிம்சன் தொழிலாளர் சார்பாக தலைவர்களுக்கு மரியாதை செய்ய. அப்படியே யூ டைப் பண்ணி நில்லுங்க. அடுத்ததாக கோவை LMW ஓய்வு பெற்றோர் சார்பாக தலைவர் தொழிலாளர் நலமன்ற ஓய்வு பெற்ற சென்னை கோயம்புத்தூர் LMW தொழிலாளர் சார்பாக தலைவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக கோவை LMW தொழிலாளர் நலமன்றத்தில் உறுப்பினராக இருந்து ஓய்வு பெற்ற தோழர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். கோவை LMW தொழிலுக்கு பிறகு அடுத்ததாக ஸ்ரீபெரும்பூர், சென்னை ஸ்ரீபெரும்பூர் சிறப்பான ஒரு வெற்றியை, தலைவருக்கு முதல் வெற்றியை, தமிழ்நாடு எங்கும் பெரிய வெற்றியை தேடித் தருவதற்கு அச்சாணியாக ஆரம்பமாக ஸ்ரீபெரும்பூர் தொழிலாளர் தோழர்கள் நலமன்ற தோழர்கள் தற்போது RK அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக ஸ்ரீபெரும்பூர் தோழர்களுக்கு பிறகு இத்தோடு நிகழ்ச்சி மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஸ்ரீபெரும்பூர் தோழருக்கு பிறகு யூனிட் 1 யூனிட் 2 வாலண்டியர்ஸ் அனைவரும் மேடைக்கு மேலே வருமாறு கேட்டோம். விழாக்குழு பேட்ச் அணிவித்த தோழர்கள் யூனிட் 1 யூனிட் 2 CPPS விழாக்குழு தோழர்கள் அனைவரும் மேடைக்கு மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விழாக்குழு தோழர்கள் வெளியில் புக்கு கொடுத்துருக்க விழாக்குழு தோழர்கள் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீபெரும்பூர் தோழர்களுக்கு பிறகு அசோகன் யூனிட் 1 யூனிட் 2 LPM சார்பாக தொழிலாளர் முன்னேற்ற சங்க தோழர்கள் தலைமை கழக பேச்சாளர் பாரி தலைமையில் தற்போது தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
தலைவர் அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. வெளியில் இருக்கின்ற தோழர்களும் ஆங்காங்கே இருக்கின்ற தோழர்களும் தயவுசெய்து அரங்கத்திற்குள் இருக்க இல்லாமல் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். தயவுசெய்து இருக்கையில் அமர்ந்து அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். யூனிட் 1 யூனிட் 2 தோமசா சார்பில் தலைவர் அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது. இத்தோடு நிகழ்ச்சி மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. தோழர்களே, தயவுசெய்து மேடையில் இருக்கிறவங்க இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய டைம் எடுத்துட்டோம். மேடையில் இருக்கின்ற தோழர்கள் உடனடியாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விழாக்குழு தவிர மற்றவர்கள் மேடைக்கு கீழே இறங்குமாறு, விழாக்குழு பேட்சி அணிச்ச தலைவர்கள் தோழர்கள் தவிர மற்றவர்கள் கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்வோம். இத்தோடு இந்த மரியாதை செய்யும் நிகழ்வு நிறைவேறுகிறது. விழாக்குழு தோழர்கள் சார்பாக மரியாதை செய்வது அவர்களை தவிர மற்றவர்கள் கீழே இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இத்தோடு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தோழர்களே, ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உணவு இடைவேளைக்கு பிறகு தலைவருக்கு மரியாதை செய்யலாம். தோழர்களே, தயவுசெய்து விழாக்குழு உறுப்பினர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை, நீ வருத்தப்படாதீங்க. தலைவர் ஆட்சி அவர்களுக்கு இந்த 37ஆம் ஆண்டுடைய விழாக்குழு சார்பாக மலர் மாலை அளித்து மரியாதை செய்யப்படுகிற விழாக்குழு உறுப்பினர் எங்க இருந்தாலும் வரும். தலைவர், செயலாளர், பொருளாளர் 2 பேர் சேர்ந்து போடுவோம். எல்லாம் கீழே எல்லாம் சேர்ந்து உட்காருங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர் 2 பிளான்டோடைய 3 பேர் மாலை போடுறோம். வேற யாரும் பிடிக்காத கீழே உட்காருங்க. ரைட். தலைவர் ஆர்கே, தலைவர் ஆர்கே வாழ்க, தலைவர் அம்மா வாழ்க, துர்ராஜ் சார் வாழ்க, சமத்து சார் வாழ்க. தலைவர் சிறப்புரையாற்றிட தயவுசெய்து தோழர்கள் வழிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதை செஞ்சோடனே கீழே இறங்கணும் கடகடன்னு.
மரியாதை செய்யும் நிகழ்ச்சி இதோடு நிறைவேறுகிறது. வெளியில் இருக்கக்கூடிய தோழர்கள் தலைவர் உரையாற்ற உள்ளார். வெளியில் இருக்கக்கூடிய தோழர்கள் தயவு செய்து வந்து இருக்கையில் அமர்மாறு கேட்டுக்கொள்கிறோம். சதீஷ் அங்க எடுத்த போட்டு பிரம்மாமா இருக்கு அடுத்து இறக்கு கீழே இருக்கு. ஓசூர் சிஐடி மாவட்ட கமிட்டியின் சார்பாக ஸ்ரீதர் அவர்கள் தலைவருக்கு மரியாதை செய்கிறார். சிஐடி மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட குழு சார்பாக ஸ்ரீதர் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து ஒத்துழைங்க பிளீஸ். டைம் ஆகி போச்சு. தலைவர் பேசும் அனைவரும் இறங்கவும். தயவுசெய்து மேடை விட்டு கீழே இறங்கவும். மரியாதை செலுத்த இது எல்லாமே வாலண்டியர்ஸ் கீழே இருக்குப்பா. வாலண்டியர்ஸ் கீழே இறங்குவீங்களா? மற்ற வேலையை பாருங்க. வாலண்டியர்ஸ் கீழே போய் வெளியில கூப்பிட்டு வாங்க. போதும். வாலண்டியர்ஸ் எல்லாம் உள்ள வர சொல்ல விளையாட போயிட்டு தயவுசெய்து மேடை விட்டு இறங்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக யூனிட் 1 தொழிலாளர் நலமன்ற உறுப்பினர் தோழிகள் இருவரும் தலைவர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். இத்தோடு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தோழர்களே, தலைவர் அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி தோடு முடிவடைகிறது. அனைத்து தோழர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த தோழர்களுக்கும் மிக்க நன்றி. உழைக்கும் மக்கள் மாமன்றத்தினுடைய 34வது மாநாடு கோவையிலே மன்னிக்கவும் ஓசூரில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வருவதை நாம் கண்டு மகிழ்ந்து வருகிறோம். இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு ஓசூர் அசோக் லைலண்ட் பிளான்ட் 1 பிளான்ட் 2 சிபிபிஎஸ் தோழர்கள் கடந்த ஒரு வார காலமாக ஒரு குழு அமைத்து அனைத்து தோழர்களும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து நம்ம எல்லாம் வரவேற்று உபசரித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிளான் 2 நலமன்ற தலைவர் திரு ராமன் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இதை சிறப்பாக நடத்துவதற்கு தனது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து வேலை செய்து அனைத்து வகையிலும் சிறப்பாக அமைத்து நமக்கெல்லாம் உணவும் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற விழா குழுவினருக்கு உழைக்கும் மக்கள் மாமன்றத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையில் உழைக்கும் மக்கள் மாமன்ற மாநாடு இது 34வது மாநாடு. இந்த 34வது மாநாடாக இருந்தாலும்
கோவையிலே 5 முறையும் ஓசூரில் 5 முறையும் ஒரு 24 முறை சென்னையிலேயும் நாம் நடத்தி ஒவ்வொரு முறையும் அந்த ஆண்டில் இருக்கின்ற நிலைமைகளை நமது இயக்க அறிக்கையாக வெளியிட்டு நீங்களும் அனைவரும் பங்கேற்று வந்திருக்கிறீர்கள். உழைக்கும் மக்கள் மாமன்றத்தை பொறுத்தவரையில் பல்வேறு சாதனைகளை செய்திருந்தாலும் தொழிலாளர்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற தொழிற்சங்கங்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு தொழிற்சங்கத்திற்கு முன்னால் இருக்கின்ற சவால்கள் என்ன என்பதை தலைவர் அவர்கள் மே மாத காக்கைசரியிலே தொழிற்சங்க இயக்கம் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான கட்டுரை வெளியிடப்பட்டு அதனுடைய மறுபதிப்பாக இந்த இயக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற தொழிற்சங்க நடைமுறைகள் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற நமது வேட்கை அனைத்தையும் அந்த கட்டுரையில் தலைவர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் ஏதோ படித்தோம் போனோம் என்று இல்லாமல் வரும் காலங்களில் குறிப்பாக தற்காலிக தொழிலாளர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கும் சம வேலைக்கு சம சம்பளம் என்கின்ற அந்த சட்டத்தினை அமல்படுத்துவதற்கும் உழைக்கும் மக்கள் மாமன்றம் நாமும் தொழிலாளர்களும் அதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். அது ஒன்றுதான் தலைவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல்பாடு என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சங்கமும் எதிர்காலத்தில் அதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். இயக்கங்கள் நடத்த வேண்டும், வாயு கூட்டங்களை கூட்ட வேண்டும் என்கின்ற அந்த நடைமுறையை செயல்பாட்டினை நாம் இங்கே முடிவு செய்து அடுத்து தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உழைக்கும் மக்கள் மன்றத்தின் 30ஆம் மாநாடுக்கு சிறப்புரையாற்றிய விழா குழுவின் சார்பாக விழாவை வீட்டிய நாயகர்களுக்கு விழாக்குழு சார்பாக நாங்கள் மரியாதை சால்வை அளித்து மரியாதை செலுத்துகிறோம். அன்பு தலைவர் ஐயா ஆர்கே அவர்களுக்கு தமிழக நிறுவனத்தினுடைய செயலாளர் திரு சிவசுப்ரமணியன் சால்வை அளித்து மரியாதை செலுத்துவார். அதைத் தொடர்ந்து இயற்கை அமைப்பு சமர்ப்பித்து உழைக்கும் மக்கள் மாமன்ற பொதுச்செயலாளர் திரு துரைராஜன் அவர்களுக்கு யூனிட்டுடைய நலமன்ற தலைவர் திரு காசின் அவர்கள் மரியாதை செலுத்துவார். அதற்கடுத்து இயக்க உரை மீது விவாதம் நடத்திய யூனிட்டு பொதுச்செயலாளர் திரு சக்திவேல் அவர்களுக்கு திருநாவுக்கரசு அவர்கள் நலமன்றத்துடைய யூனிட்டு செயலாளர் மரியாதை செலுத்துவார். அதற்கு அடுத்தபடியாக இயக்க உரை விவாதம் நடத்திய வேறு திரு தலைவர் LMW ஒர்க்ஸ் அண்ட் ஷாப்ஸ் யூனியன் கோவை திரு கே பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு தனியார் நிறுவனத்தினுடைய அதற்கு அடுத்தபடியாக இயக்க அறிக்கை விவாதம் நடத்திய அசோக் எம்ப்ளாய்ஸ் எண்ணூர் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் திரு நாராயணன் அவர்களுக்கு பாண்டியர் அவர்கள் ஆலோசகர் மரியாதை செலுத்துவார். அதற்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளர் சிம்சன் குரூப் தொழிற்சங்களுடைய கோவிந்தராஜ் அவர்களுக்கு மோகன் அவர்கள் ஆலோசகர் தனியார் நலமன்ற யூனிட் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. இறுதியாக நன்றி ஆற்ற இருக்கும் என் அன்புக்குரிய நண்பர் யூனிட்டுடைய நடைமுறை தலைவர் அண்ணன் காசிநாத் அவர்களுக்கு பிளான் நடைமுறை ராமராய நான் மரியாதை செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் உரையாற்ற உள்ளார். தயவு செய்து வெளியில் இருக்கக்கூடிய தோழர்கள் உள்ளே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கட்டுக்கோப்பாக தயவு செய்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த
யூனிட் 2 நலமன்றத்தினுடைய தலைவர் ராமர் அவர்களுக்கு யூனிட் 1 நரம்புதல் காசிநாதன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். சிபிபிஎஸ் சங்க செயலாளர் சண்முகம் அவர்களுக்கு ராமர் அவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்ததாக WBC-னுடைய உபத்தலைவர் சம்பத் சார் அவர்களுக்கு ராமர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக WBC-னுடைய பொருளாளர் வெங்கடேசன் சார் அவர்களுக்கு அருள் அவர்கள் பொருளாளர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். தோழர்கள் வெளியே நிற்கக்கூடிய தோழர் அனைவரும் உள்ளே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து விழா குழுவிற்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர் துர்ராஜ் அவர்களே, அனைத்து அனைத்து தொழிற்சங்க முன்னணி தோழர்களே, சகோதரிகளே, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் இந்த இயக்கத்துடன் தொடர்பு கொண்டு முன்னணியில் நின்ற ஓய்வு பெற்ற தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறிக்கொள்கிறேன். ஆண்டுகளாக தொழிற்சங்க இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டு நான் செயல்பட்டு வரும்பொழுது பல்வேறு தொழிற்சங்கங்கள் என் தலைமையில் செயல்பட்டு போராட்டங்களில் ஒன்றாக ஈடுபட்டாலும் நாம் ஒரு மாநாடு நடத்தி இதெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக கடந்த 50 ஆண்டு காலமாக 34 மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். 1974 நீங்கள் அறிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாநாட்டிலையும் மாநாட்டிலிருந்து இந்த மாநாடு வரைக்கும் பெரும்பாலும் ஓராண்டு காலத்தில் அல்லது 2 ஆண்டு காலத்தில் போடும் பொழுது உலகத்தில் தொழிற்சங்க இயக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியில் அல்ல அரசியல் மாற்றங்களில் என்னென்ன நடந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக நாம் ஆரம்பத்திலேயே அதை குறிப்பிடுகிறோம். ஏன்னா வாழ்க்கையும் பொருளாதார வளர்ச்சியும் அரசியல் மாற்றங்களும் பின்னி பிணைந்தவை, பிரிக்க முடியாதவை. அதை நிச்சயமாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தொழிலாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
மேலும் குறிப்பாக தொழிற்சங்கத்தில் பணிபுரியக்கூடிய தோழர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அதையெல்லாம் நாம் தொகுத்து இந்த மாநாட்டில் தெரிவிக்கிறோம் அறிக்கையின் மூலியமாக. உலகத்தில் நடக்கிறதையும் சொல்கிறோம், இந்தியாவில் நடக்கிறதையும் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் நடக்கிறதையும் சொல்கிறோம். அதே மாதிரி தொழிற்சங்க இயக்கத்தில் உலகம் பூரா என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, நம்ம இயக்கத்தில் என்ன நடக்குது என்பதை நிறுவன ரீதியாக தொழிற்சங்க ரீதியாக அதையும் குறிப்பிட்டு தருகிறோம். பிறகு நமக்கு இருக்கக்கூடிய உடனடிய கடமைகள் என்ன அல்லது இறுதி இலக்கு என்ன, லட்சியம் என்ன என்பதையும் முடிவுரையில் நாம் தெரியப்படுத்துகிறோம். இந்த அறிக்கையில் பார்க்கும் பொழுது ஒரு பத்திரிக்காரங்க என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் மே தின நாங்கள் ஒரு சிறப்பு வெளியீடு கொண்டு வரோம், அதனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நீங்கள் ஒரு சிறந்த தொழிற்சங்க தலைவராக இருக்கிறதுனால தொழிற்சங்க இயக்கம் நேற்று எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கணும் என்பது சம்பந்தமாக நீங்கள் ஒரு கட்டுரை தர வேண்டும் என்று கேட்டு நான் எழுதி கொடுத்து அது பிரசுரமாகி இருக்கிறது. அதையும் இதில் இணைத்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஏதோ மேலெழுந்த வாரியாக மட்டும் ஏதோ பார்த்துட்டு போடுறதுக்காக இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தையும் படித்து அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறது எளிதானது. எல்லோரும் எஸ்எல்சிக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கீங்க, கட்டாயம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நானும் பார்த்தேன். முதல் பக்கத்தில் ஒரு தப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னேன், நேட்டோன்றதுக்கு பதிலாக நோட்டான்னு போட்டிருக்கிறதுல அது திருத்திக்கணும். நீங்கள் முதல் பக்கத்தில் நோட்டானா உங்களுக்கு தெரியும், அதாவது யாருக்கும் ஓட்டு போடலன்னு சொன்னால் அந்த நோட்டாவில் போடுறதுன்னு அர்த்தம். நேட்டோன்னா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஓக்கு பதிலாக ஏ, நார்த் அட்லாண்டிக் அலையன்ஸ் ஆர்கனைசேஷன் அர்த்தம் இருக்குது. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரெண்டாவது உலக மகாயுத்தத்துக்கு பிறகு பொது உடைமை நாடுகள் அப்படின்னு சொன்னால் கம்யூனிசம் அப்படின்னா முதலாளி கிடையாது. நிலமாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமே சொந்தம். அப்படி ஒரு அமைப்பு நீ நினச்சி பார்க்குறதே கஷ்டம். ஆனால் உலகத்தில் 3 உருவாக இருந்தது. 30 CIS நாடுகள்னு இருக்குது, காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது ஒரு 10-15 நாடுகள் இருக்குது, உக்ரைன் உள்பட இருந்தது. அதுக்கப்புறம் ரஷ்யா என்று சொல்லக்கூடிய சோவியத் யூனியன், பழைய காலத்தில் சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, இப்போ ரஷ்யா தனியாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது ஐரோப்பாவில் பெரும் பகுதி இந்த கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தது. அதை தொடர்ந்து 49 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா, 45க்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நாளில் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் கம்யூனிஸ்ட் நாடுகளாக மாறி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது 2ஆம் உலக மகாயுத்தத்தில் அமெரிக்கா, பிரிட்டனு, பிரான்ஸு, சோவியத் யூனியனு இதெல்லாம் ஒரு பக்கம், இட்டாலி ஒரு பக்கம், ஜெர்மனி, இட்டாலி, நம்ம ஜப்பான் ஒரு பக்கம் சண்டை போட்டு அது கடைசியில் சோவியத் யூனியனு மற்றும் அமெரிக்கா போன்றவங்களாம் வெற்றி பெற்றாங்க என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு வரலாற்றில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதை தொடர்ந்து அமெரிக்காலாம் முதலாளித்துவ நாடு, முதலாளிங்க இருக்கிறாங்க, தொழிலாளிங்க இருக்கிறாங்க. உலகத்தில் 2 பாகம் அதுதான். ஒரு பாகம் தான் சோவியத் யூனியன். அது தொடர்ந்து வளர்ந்து 1960 நான் தொழிற்சங்கத்துக்கு வரும்பொழுது அப்போ தான் கியூபா சாதாரண ஒரு வக்கீல் என்ன மாதிரி தொழிற்சங்கத்தில் இருந்தவர். அவர் என்னளவு கூட செல்வாக்குள்ள தொழிற்சங்க தலைவர் இல்லை,
சாதாரண தலைவர் தான். மக்கள் வந்து அரசாங்கத்தை எதிர்க்கும் பொழுது அது சின்ன நாடாக இருந்ததுனால மக்களை சேர்த்து கொண்டு அரசாங்கத்திலிருந்து வெளியேற்றிட்டு பிறகு எடுத்து அந்த அரசாங்கத்தை எடுத்து அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் நாடாக மாற்றினார். இன்றைக்கி வரைக்கும் அது ஒன்று தான் இருக்குது. சின்ன நாடு, 2 கோடி மக்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் என்னன்னு கேட்டிங்கன்னா லீ குவான் யூன்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் அவர் ஒரு வக்கீல் தான். தொழிற்சங்கங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வழக்கில் நடத்தக்கூடியவர் தான். அவரும் நான் வந்த சமயத்தில் தான் வந்தார் சிங்கப்பூரில். அவர் சைனாக்காரரு, சீனரு. சிங்கப்பூரில் சீனர்கள் அதிகம், 60%க்கு 70% மேலே இருப்பாங்க. ஒரு 17% 20% முஸ்லீம்கள் இருப்பாங்க. நாம் இந்தியர்கள் ஒரு 5% தமிழர்கள் இருக்கிறோம். அதனால் வந்து அந்த இடத்துல அவர் வந்து பிரதம மந்திரியாக வந்து அந்த நாட்டை வழி நடத்தக்கூடிய பொறுப்புக்கு வந்துட்டார். வெகு விரைவாக வந்துட்டார். அவரை வந்து அமெரிக்காலாம் சப்போர்ட் பண்ணிச்சு. அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முதலாளித்துவ நாட்டில் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், கம்யூனிஸ்ட் நாள் தான் தீர்க்க முடியும் என்ற அர்த்தம் இல்லை என்பதை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க ஒரு இன்றைக்கு தன்னிறைவு உள்ள ஒரு நாடாக இருந்திருக்குது. உங்கள் சிங்கப்பூர் பற்றி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உலக மகாயுத்தத்துக்கு பின்னாடி நடந்தது. இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து சொல்லணும்னு சொன்னால் மனித சமுதாயம் தோன்றி ஒரு 7000 8000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது விவசாயம் வந்து மனிதன் செய்து வாழ்க்கை நடத்துறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க நிலம், மலை, ஆறு, அதே மாதிரி கடல் எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கும். சொந்தம் பண்ணுறதில்ல, எல்லாரும் வந்து மனித சமுதாயம் அதில் போய் வேட்டையாடியோ மீன் பிடிச்சோ அல்லது காய்கறிகள் இருக்கிறதுன்னு சொன்னால், கனிகள் இருக்குதுன்னு சொன்னால் வேர்கள் எடுத்து அது சாப்பிட்டுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் நில உடைமை சமுதாயம் வர சமயத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிறவங்களாம் ஒரு பக்கம், வேலை வாங்குறவங்க ஒரு பக்கம் என்று ஆரம்பமாகி போயிடுது. அது இன்றைக்கி வரைக்கும் தொடருது. அந்த முறை சரியில்லை, இந்த முறையை மாற்றணும். ஏன்னா உழைக்கிறவன் வந்து பயன் அவன் பெறணும், அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் வந்து போன நூற்றாண்டில் 1848 அவங்க என்ன பிரகடனம் பண்ணாங்கன்னா உலக வரலாற்றை பார்க்கும் பொழுது, மனித சமுதாய வரலாறு வளர்ச்சி இதை பார்க்கும் பொழுது பொருளாதாரத்துக்கும் மக்களுக்கும் என்ன உறவு என்பதை பொறுத்து தான் அமைஞ்சிருக்குது. இப்போ தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது உழைச்சி வரக்கூடிய பயனை கொஞ்சம் பேர் வந்து அவங்க அனுபவிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இது மாற்றி அமைக்கணும் என்பதற்கான ஒரு போராட்டம் தொடர்ந்து நடந்து வருது. அதுதான் உலகம் உண்மையான சரித்திரம். இதை மாற்றி அமைக்க முடியும், மனுஷன் இதை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல சொன்னாங்க. அதை தொடர்ந்து பல மாற்றங்கள் வந்தது என்பது நமக்கு தெரியும். இப்போவும் அது நடக்குது. இப்போ என்ன நடக்குது, அசோக் லேனில் இருந்தாலும் சரி, சாதாரண சின்ன தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி, ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் ஆழ்வோர் ஒரு பக்கம் இருக்காங்க, சொத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் எனக்கு நிறைய லாபம் வரணும், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். தொழிலாளிகள் வந்து எனக்கு நிறைய லாபம் வரணும்னு ஒன்று கேட்கல. நான் உழைக்கிறோம், உற்பத்தி பண்ணுறோம், உழைப்பினுடைய பலனில் நான் வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்கணும் என்பது
தான் குறிக்கோள். இதில் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், முதலாளி தொழிலாளின்னு இருக்கிற வரைக்கும் அவன் பார்த்து கொடுக்குறதான் வாங்கிக்கணும், அவன் வாழ்க்கைக்கு தேவையானது கிடைக்காது. ஆகினால முதலாளி தொழிலாளின்னு இருக்கக்கூடாது. நிலமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவான சொத்தாக இருக்கணும். அதன் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் அமையணும், இது மாற்றம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் இருந்தாலும் அதுதான் இறுதி லட்சியம் என்று ஆகிப்போச்சு. நடுப்புற என்ன ஆகிப்போச்சு, இந்த உலகத்தில் ஒரு பாகம் இருந்த பொது உடைமை நாடுகளில் இம்ப்ளோஷன் அப்படி சொல்லுவாங்க. இம்ப்ளோஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உள்ளிருந்தே வெடித்து அழிந்து போகுது. எக்ஸ்ப்ளோஷன்னா வெளியில் மேலே இருந்து குண்டு போடுறது. உள்ளிருந்தே அழிந்து போகிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம அவ்வளோ தூரம் போகல. ஒரு தொழிற்சங்கம் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு தொழிற்சங்கத்தில் ஒற்றுமை போயிட்டுதுன்னு சொன்னால், தொழிலாளி நிர்வாகத்துக்கு முதலாளிக்கு அடிமையாகிடுவான். தொழிற்சங்கமே முதலாளி கூட சேர்ந்துக்கின்னு தொழிலாளி அழுத்தா, தொழிலாளி அந்த தொழிற்சங்கத்தை நிராகரிச்சுடுவான். அதான் உள்ளிருந்தே அழிவது. வெளியிலும் ஒரு நிர்வாகம் நம்ம யூனியன் அழிக்குதுன்னு சொன்னால் அது முடியும். அது மேலே இன்னொருத்த நம்மளை அழிப்பது. ஆனால் தொழிற்சங்கமே தப்பு பண்ணிச்சுன்னா நம்மை நாமே அழித்துக் கொள்வது. இந்த பொது உடைமை சமுதாயம் 3 ரூபாக இருந்தது இல்லையா, தன்னைத்தானே அழித்து கொண்டது. தன்னைத்தானே அழித்து கொண்டதுன்னா எப்படி அழித்து கொண்டதுன்னு சொன்னால், பொது உடைமை சமுதாயம் இருந்தால் கூட ஒரு நிர்வாகம் இருக்குது தேவை, அது நிர்வகிக்கணும். அது கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிர்வகிச்சது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், கட்சிக்காரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, உழைக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ உழைக்கிறவங்களாம் பார்த்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சிக்காரனுங்க நம்மை சொல்கிறானுங்க, இவனை அனுமதிக்கக்கூடாதுன்னு இந்த கட்சியை ஒழிச்சு கட்டிட்டானுங்க. அதனால் கம்யூனிஸ்ட் சமுதாயமும் போயிட்டு முதலாளித்துவ சமுதாயம் வந்துடுச்சு. இப்போது அங்கேயும் முதலாளிலாம் ஆகிட்டான், போயிட்டுது. அது அதே மாதிரி தான் நம்மளுடைய தொழிற்சங்க இயக்கம் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, மற்றதை படிக்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் 60 வருஷம் ஆகுது. 30 வருஷம் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, 30 வருஷமாக தொழிற்சங்கங்கள் வளர்ந்துக்கின்னு வந்தது. நிறைய தொழிற்சங்கங்கள் உண்டாச்சு, பல போராட்டங்கள் நடந்தது. அது தனிநபர் தியாகங்கள்லாம் இருந்தாலும், பட் தொழிலாளி வர்க்கம் அதுக்கு போராடும் பொழுது கடைசியாக எனக்கு தெரிஞ்சு போராட்டம் 1992-93 அசோக் லேலண்டு யூனிட்